இந்தியா மட்டுமில்ல, உலக நாடுகள் ஒன்று கூட தப்பிக்க முடியாது. இன்னும் 5 வருஷத்துல இல்லை, இன்னும் 10 வருஷத்துல உலகம் எதிர்கொள்ள போகும் ஆபத்து. ஏஐ வந்ததுனால நல்லதுன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அதை விட ஒரு பெரிய பேராபத்து உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் ஒரே 1% பேர் மட்டும்தான் அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அப்படி என்னதான் நடக்கப் போகிறது? 2026 மட்டும் நடக்கப் போகும் பேராபத்துகள் என்னென்ன? இந்த உலகம் வரும் காலத்தில் எதிர்கொள்ளும் ஆபத்துகள் குறித்த லிஸ்டை உலக பொருளாதார மன்றம் வெளியிட்டுள்ளது. அதில் உலக நாடுகளிடையே பொருளாதார மோதல்கள் மற்றும் போர்கள் ஆகியவையே மிகப்பெரிய ஆபத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, வானிலை நிகழ்வுகளும் முக்கிய சிக்கலாக மாறியுள்ளன. உலக பொருளாதார மன்றம் அவ்வப்போது தொடர்ச்சியாக பேரிடர் மற்றும் உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்த அறிக்கையை வெளியிடும். அதன்படி சமீபத்தில் நடப்பு 2026 ஆண்டு, அடுத்த 2 ஆண்டுகள் மற்றும் அடுத்த 10 ஆண்டுகளில் உலகையே மாற்றி அமைக்கும் மிக முக்கியமான அச்சுறுத்தல்கள் குறித்து உலக பொருளாதார மன்றம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறுகிய மற்றும் நீண்டகால விஷன்களை பொறுத்தவரை அது நம்பிக்கையற்றதாகவே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளோபல் ரிஸ்க் அதிகம் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் அடுத்த 2 ஆண்டுகளில் புயல் உள்ளிட்ட கொந்தளிப்பான காலநிலையை 50% பேர் எதிர்பார்க்கின்றனர். இது அடுத்த 10 ஆண்டுகளில் 57% உயர்கிறது. மேலும் அடுத்த 2 மற்றும் 10 ஆண்டுகளில் முறையே 40% மற்றும் 32% பேர் சர்வதேச சூழல் நிச்சயமற்றதாக இருக்கும் என்று கணித்துள்ளனர். 1% பேர் மட்டுமே அமைதியான சூழல் நிலவும் என எதிர்பார்க்கின்றனர். உலக ஜிடிபி, மக்கள் தொகை அல்லது இயற்கை வளங்களின் குறிப்பிடத்தக்க விகிதத்தில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வு அல்லது நிலையை தான் குளோபல் ரிஸ்க் என்கிறார்கள். உடனடியாக ஏற்படும் பாதிப்பு, குறுகிய கால பாதிப்பு மற்றும் நீண்ட கால பாதிப்பு என இதை 3 வழிகளில் வகைப்படுத்தி உள்ளனர். அதில் புவிசார் பொருளாதார மோதல்கள் தான் அதிக ஆபத்தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஆபத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளுக்கு இடையே போட்டி தீவிரமடையும் போது ஆயுத மோதல் உடனடியாக அச்சுறுத்தலாக மாறுகிறது. இருப்பினும் உடனடி அச்சுறுத்தலில் மட்டுமே ரிஸ்க் அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. குறுகிய மற்றும் நீண்டகால பாதிப்புகளில் அவை முக்கிய இடத்தில் இல்லை. அதிகரிக்கும் உலக நாடுகளின் கடன்கள் மற்றும் நிலையற்ற பங்குச்சந்தை என பொருளாதார சிக்கல்கள் முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. இது போன்ற பொருளாதார மந்தநிலைகள் உடனடி பாதிப்புகளில் 6வது இடத்தில் இருக்கிறது. குறுகிய கால ஆபத்து லிஸ்டில் 11வது இடத்திலும், நீண்ட கால ஆபத்து லிஸ்டில் 19வது இடத்திலும் உள்ளன. 2026 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு மட்டும் உடனடியாக நடக்க இருக்கும் ஆபத்துகளை பார்க்கலாம். உலக நாடுகளின் பொருளாதார மோதல், உலக நாடுகளுக்கு இடையேயான ஆயுத மோதல், தீவிர வானிலை நிகழ்வுகள், சமூக பிளவு, பொய் தகவல், இந்த 5 தான் டாப் பிரச்சனைகளாக உள்ளன. இது தவிர பொருளாதார மந்தநிலை, மனித உரிமைகள் பறிப்பு, ஏஐ விளைவுகள், இணைய பாதுகாப்பின்மை மற்றும் சமத்துவமின்மை ஆகியவையும் அடுத்தடுத்து உள்ளன. குறுகிய கால பாதிப்பு என்னென்ன? உலக நாடுகளிடையே பொருளாதார மோதல்கள், பொய் தகவல், சமூக பிளவு, தீவிர வானிலை நிகழ்வுகள், உலக நாடுகளிடையே ஆயுத மோதல், இந்த 5 தான் டாப் சிக்கலாக உள்ளன. சைபர் பாதுகாப்பு, சமத்துவமின்மை, மனித உரிமைகள் சிதைவு, மாசுபாடு மற்றும் கட்டாய இடப்பெயர்வு ஆகியவையும் இந்த லிஸ்டில் உள்ளன. அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடக்க இருக்கும் நீண்ட கால ஆபத்துகள், தீவிர வானிலை நிகழ்வுகள், பயோடைவர்சிட்டி இழப்பு மற்றும் சூழலியல் சீர்குலைவு, புவி அமைப்புகளில் ஏற்படும் மாற்றம், பொய் தகவல்கள், ஏஐ தொழில்நுட்பம், இவை டாப் பிரச்சனைகளாக உள்ளன. இவை தவிர இயற்கை வளங்கள் பற்றாக்குறை, சமத்துவமின்மை, சைபர் பாதுகாப்பு மற்றும் சமூக பிளவு, மாசுபாடுகள் ஆகியவை டாப் 10 பிரச்சனைகளில் வருகிறது. இவை அனைத்தும் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். ஆனால் இனிமேல் விஞ்ஞானிகள் முதல் உலக நாடுகள் அனைத்தும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது மிக முக்கியமானது.